ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.4ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காண்பவற்றை விரிவாக்குக. இதை நம்ம விரிவுபடுத்தணும், சரிங்களா? அதுவும் ஃபார்முலா படி விரிவுபடுத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 உறுப்பு இருக்குது. 1 2 3. இதோட அடுக்கில் 2. அப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா a கூட்டல் b கூட்டல் c ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் 3 உறுப்பு இருக்குது, அடுக்கில் 2. இப்போ இதோட விரிவாக்கம் a ஸ்கொயர் கூட்டல் b ஸ்கொயர் கூட்டல் c ஸ்கொயர். அதாவது இந்த 3 உறுப்புக்கும் ஸ்கொயர் வச்சு எழுதணும். இதுக்கு அடுத்து 2 ab, இதை சேர்த்து எழுதிருங்க. a இன்டூ b திரும்பவும் 2. இனி b-ஐயும் c-ஐயும் சேர்த்து எழுதணும். b இன்டூ c திரும்பவும் 2. லாஸ்ட்டு c-ஐயும் a-ஐயும் சேர்த்து எழுதணும். c இன்டூ a. புரியுதுல? ஃபஸ்ட்டு a-ஐயும் b-ஐயும் சேர்த்து எழுதணும், ரெண்டாவது b-ஐயும் c-ஐயும் சேர்த்து எழுதணும், லாஸ்ட்டு c-ஐயும் a-ஐயும் சேர்த்து எழுதணும். ஓகே, இனிமேல் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். x கூட்டல் 2y கூட்டல் 3z ஹோல் ஸ்கொயர். இதை விரிவுபடுத்தணும்னா abc இதோட மதிப்பு தெரியணும். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு a இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு x இருக்குது. அப்போ a-யோட மதிப்பு x. அடுத்து ரெண்டாவது இங்கே b இருக்குது, இங்கே ரெண்டாவது 2y இருக்குது. b-யோட மதிப்பு 2y. லாஸ்ட் இங்கே c இருக்குது, இங்கே லாஸ்ட்டு 3z இருக்குது. ஓகே, இனிமேல் இதில் பிரதியிடலாம். முதல் a-யோட மதிப்பு x. ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஸ்கொயர்னு எழுதிருங்க. கூட்டல் b-யோட மதிப்பு என்னது? 2y. அப்போ b-க்கு பதில் 2y. ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஹோல் ஸ்கொயர். கூட்டல் c-யோட மதிப்பு என்னது? 3z. இங்கே ஸ்கொயர் இருக்குது, எடுத்து எழுதிருங்க. கூட்டல் ஃபார்முலாவில் 2 இருக்குது, அடுத்து a இருக்குது, a-யோட மதிப்பு x இன்டூ. இனி b-யோட மதிப்பு என்னது? 2y. அடுத்து கூட்டல் ஃபார்முலாவில் 2 இருக்குது, திரும்பவும் b-யோட மதிப்பு 2y இன்டூ c-யோட மதிப்பு 3z. அடுத்து கூட்டல் ஃபார்முலாவில் 2 இருக்குது, இங்கே c இருக்குது, c-யோட மதிப்பு 3z இன்டூ a-யோட மதிப்பு x. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் தான். கூட்டல் இப்போ அடுக்கில் 2 இருக்குது, அப்போ இந்த 2க்குமே அந்த 2 பொதுவு. ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. அதாவது அடுக்கில் 2னா இந்த 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 2 பெருக்குனா 4. இனி ஒய் ஸ்கொயரோட மதிப்பு ஒய் ஸ்கொயர் தான். கூட்டல் அடுத்து இங்கே அடுக்கில் 2 3 2 வாட்டி எழுதணும், சரிங்களா? இங்கே அடுக்கில் 2, இதில் 3 இருக்கிறதுனால 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3 9. இனி இசட்டை ஸ்கொயர் பண்ணால் இசட் ஸ்கொயர் தான். அதுக்கு அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது. இனி இங்கே நம்பரை ஃபஸ்ட்டு பெருக்குங்க. 2 2 பெருக்குனா 4. பாக்கி எக்ஸும் ஒய்யும் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய். திரும்ப ப்ளஸ் நம்பரை பெருக்குங்க. 2 4, 3 12. இங்கே பாக்கி ஒய்யும் இசட்டும் இருக்குது. அப்போ ஒய் இசட். அடுத்து கூட்டல் பெருக்குங்க. 3 6. இங்கே பாக்கி இசட்டும் எக்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கிட்டு ரெண்டாவது இசட் எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸுக்கு அடுத்து தான் இசட் வரும். இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டினை பாருங்கள், இங்கேயும் 3 உறுப்பு இருக்குது, அடுக்கில் 2. சேம் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். -p கூட்டல் 2q கூட்டல் 3 × r ஹோல் ஸ்கொயர். இப்போ abc அதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு a இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு -p இருக்குது, அடுத்து இங்கே ரெண்டாவது b இருக்குது, இங்கே ரெண்டாவது 2q இருக்குது. அதாவது மைனஸ் குறியீடு இருந்ததுன்னா அதை அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ்னா ப்ளஸ் குறியீடு போடாண்டாம். லாஸ்ட் இங்கே c இருக்குது, இங்கே லாஸ்ட் என்னது இருக்குது? 3 × r இருக்குது. பிரதியிடலாம். முதல் a-யோட மதிப்பு என்னது? -p. ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஹோல் ஸ்கொயர். கூட்டல் ரெண்டாவது b-யோட மதிப்பு என்னது? 2q. இங்கே ஸ்கொயர் இருக்குது, எழுதிருங்க. கூட்டல் அடுத்து இங்கே c இருக்குது, c-யோட மதிப்பு என்னது? 3 × r. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஹோல் ஸ்கொயர். கூட்டல் ஃபார்முலாவில் 2 a இருக்குது, a-யோட மதிப்பு -p இன்டூ அடுத்து b இருக்குது, b-யோட மதிப்பு 2q. அடுத்து கூட்டல் இனி திரும்பவும் ஃபார்முலாவில் 2 b இருக்குது, b-யோட மதிப்பு 2q இன்டூ அடுத்து c இருக்குது, c-யோட மதிப்பு 3 × r. கூட்டல் அடுத்தது 2 இருக்குது, c-யோட மதிப்பு 3 × r இன்டூ a-யோட மதிப்பு -p. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மைனஸாக ஸ்கொயர் பண்ணணும். எப்போவுமே அடுக்கில் ரெட்டை எண்ணுனா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒற்றை எண்ணுனா மைனஸ் மைனஸாக தான் இருக்கும். இங்கே அடுக்கில் 2 இருக்குது, 2 ரெட்டை எண், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா ப்ளஸ் குறியீடு போடாண்டாம். அடுத்த p ஸ்கொயரோட மதிப்பு p ஸ்கொயர். கூட்டல் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, q ஸ்கொயரோட மதிப்பு q ஸ்கொயர் தான். கூட்டல் இனி 3 ஸ்கொயரோட மதிப்பு 9, r ஸ்கொயரோட மதிப்பு r ஸ்கொயர். இங்கே ஃபஸ்ட்டு குறியீடை பெருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு மைனஸ் பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். ப்ளஸ்ஸே மைனஸே பெருக்குனா மைனஸ், ஒரு மைனஸ்னால் அப்படியே வந்துடும். இனி நம்பரை பெருக்குங்க. 2 2 பெருக்குனா 4. பாக்கி pq அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம்.
இங்கே வந்து எல்லாமே ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் எழுதிருங்க. நம்பரை பெருக்குங்க. 2 4 நான் 3 12. பாக்கி க்யூவும் ஆரும் இருக்குது, க்யூ இன்டூ ஆர். இங்கே ஒரு மைனஸ், அப்போ அப்படியே வந்துடும். நம்பரை பெருக்குங்க. 3 6, பாக்கி ஆரும் பியும் இருக்குது. ஃபஸ்ட்டு பி எழுதிக்கிட்டு ரெண்டாவது ஆர் எழுதிக்கலாம், ஏன்னா பிக்கு அடுத்து தான் ஆர் வரும். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன். இங்கே 3 பிராக்கெட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய உறுப்பு 3லே சேமாக இருக்குது, ஆனால் ரெண்டாவது இருக்கக்கூடியது வேறு வேறையாக இருக்குது. அப்போ இங்கே என்ன ஃபார்முலானா எக்ஸ் கூட்டல் ஏ இன்டூ எக்ஸ் கூட்டல் பி இன்டூ எக்ஸ் கூட்டல் சி. பாருங்கள், இங்கேயும் ஃபஸ்ட் உறுப்பு சேமாக இருக்கா, ஆனால் ரெண்டாவது உறுப்பு வேறு வேறு, அதனால இந்த ஃபார்முலா. இதோட விரிவாக்கம் எக்ஸ் கியூப் கூட்டல் ஏ கூட்டல் பி கூட்டல் சி, அதாவது ஏபிசி. இதை ப்ளஸ் போட்டு எழுதணும், வெளியே எக்ஸ் ஸ்கொயர் வரும். அதாவது இங்கே கியூப்னா இங்கே ஸ்கொயர், அடுக்கு குறைஞ்சிட்டே போகும். இதுக்கு அடுத்து ஏயையும் பியையும் சேர்த்து எழுதணும். இனி பியையும் சியையும் சேர்த்து எழுதணும். லாஸ்ட்டு சியையும் ஏயையும் சேர்த்து எழுதணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே எக்ஸ் மட்டும் வரும், கூட்டல். இனி ஏபிசி அதை சேர்த்து எடுத்து எழுதிருங்க, ஏபிசி. இங்கே நம்மளுக்கு கொஸ்டின் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதோட ஆன்சரை இப்படி நம்ம எழுதிக்கணும். அதுக்கு எக்ஸ் ஏபிசி இதோட மதிப்பு வேணும். பாருங்கள், முதல் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இங்கே எக்ஸோடைய பிளேஸ்லாம் அங்கே என்னது இருக்குது, 2 இன்டூ பி இருக்குது. அடுத்து ஏருடைய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஏயோட மதிப்பு 3. இனி பியுடைய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது, -4. மைனஸ் குறியீடுனா அப்படியே எழுதிக்கணும், ப்ளஸ் குறியீடுனா ப்ளஸ் போடாண்டாம். இனி சி. பாருங்க, சீருடைய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது, -5. இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ விரிவுபடுத்தலாமா? இங்கே முதல் எக்ஸ் இருக்குது, எக்ஸோட மதிப்பு 2p. இங்கே கியூப் இருக்குது, அப்போ நம்மளும் ஹோல் கியூப்னு எழுதணும். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது. இனி பாருங்க, ஏ இருக்குது, ஏயோட மதிப்பு 3. அடுத்து பியோட மதிப்பு -4. அடுத்து சியோட மதிப்பு -5. இனி வெளியே எக்ஸ் இருக்குது, எக்ஸோட மதிப்பு 2p. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ நம்மளும் ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். இனி ப்ளஸ், அடுத்து இங்கே ஏ இருக்குது, ஏயோட மதிப்பு 3 இன்டூ பியோட மதிப்பு -4, நடுவில் ப்ளஸ் இருக்குது. திரும்பவும் பியோட மதிப்பு -4 இன்டூ சியோட மதிப்பு -5. அடுத்து ப்ளஸ். இனி சியோட மதிப்பு -5, ஏயோட மதிப்பு 3, வெளியே எக்ஸ் இருக்குது, எக்ஸோட மதிப்பு என்னது 2p கூட்டல். இனி ஏயோட மதிப்பு 3 இன்டூ பியோட மதிப்பு -4 இன்டூ சியோட மதிப்பு -5. இப்போ பிரதி இட்டாச்சு. இனி இதை சால்வ் பண்ணலாம். அடுக்கில் 3, அப்போ இந்த 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 பெருக்குனா 4, 4 2 பெருக்குனா 8. சரிங்களா? அடுத்த பி கியூபோட மதிப்பு PQ தான். இனி கூட்டல், இந்த 3 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். 4 5 கூட்டினா 9. இனி ஸ்கொயர், 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, பி ஸ்கொயரோட மதிப்பு பி ஸ்கொயர் தான், கூட்டல். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? பாருங்க, முதல் பெருக்கிறோம், பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். 3 12. இங்கே ரெண்டுமே மைனஸ், 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ஒரு மைனஸ்னா அப்படியே வரும், 2 மைனஸ்னா ப்ளஸ்ஸு. 5 20. இங்கே ஒரு மைனஸ், அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி 3 15, வெளியே 2 இன்டூ பி இருக்குது. இனி இங்கே 2 மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும். இதை பெருக்கலாம். 3 4 12, 12 5 பெருக்குனா 60. ஓகே, இனிமேல் 8 PQ. இப்போ பாருங்க, இங்கே ஒரு மைனஸ்னால் கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 3 விடைக்கும் 9 பெருசு, அதோட குறியீடு மைனஸ். கழிங்க, 9லேருந்து 3 கழிச்சா 6, வெளியே 4 பி ஸ்கொயர் இருக்குது, கூட்டல். இங்கே அதே மாதிரி முதல் என்ன பண்ணணும்னா இதுவும் மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 12ஐயும் 15ஐயும் கூட்டினா 27. இங்கே பாக்கி ப்ளஸ் 20 இருக்குது. இப்போ ஒரு மைனஸில் என்ன பண்ணணும், கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். 20 விடைக்கும் 27 பெருசு, அதோட குறியீடு மைனஸ். கழிங்க, 27லேருந்து 20 கழிச்சா 7, வெளியே 2 இன்டூ பி இருக்குது. அடுத்து கூட்டல் 60. சால்வ் பண்ணலாம். 8 பி கியூப் அப்படியே வந்துடும். இனி ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குனா மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். 6 4 24, வெளியே பி ஸ்கொயர் இருக்குது. இனி ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குனா மைனஸ், 7 2 14, வெளியே பி இருக்குது. அடுத்து கூட்டல் அந்த 60. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன். இங்கே 3 பிராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய உறுப்பு 3லேயும் சேமாக இருக்குது, ரெண்டாவது வேறு வேறு. அப்போ அதே ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், எக்ஸோடைய பிளேஸ்லாம் என்னது இருக்குது, 3 இன்டூ ஏ இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பு 3 இன்டூ ஏ. இனி ஏயோட மதிப்பு ஏருடைய பிளேஸில் 1 இருக்குது. அடுத்து பியுடைய பிளேஸில் -2 இருக்குது. அடுத்து சியுடைய பிளேஸில் 4 இருக்குது. சரிங்களா? கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பிரதியிடலாம்.
ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, எக்ஸோட மதிப்பு 3 இன்டூ ஏ. அடுத்து இங்கே க்யூப் இருக்குது, நம்மளும் எழுதிக்கணும். கூட்டல் இனி ஏயோட மதிப்பு 1, பியோட மதிப்பு -2, சியோட மதிப்பு 4. முன்னாடி குறியீடு இல்லாட்டா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். +4, வெளியே எக்ஸ் இருக்குது, எக்ஸோட மதிப்பு 3a, இங்கே ஸ்கொயர் இருக்குது, நம்மளும் எழுதிக்கலாம். அடுத்து கூட்டல் இனி பாருங்க ஏயோட மதிப்பு 1 இன்டூ பியோட மதிப்பு -2, நடுவில் கூட்டல் பியோட மதிப்பு -2. அடுத்து சியோட மதிப்பு 4, நடுவில் கூட்டல் திரும்பவும் சி இருக்குது, சியோட மதிப்பு 4. அடுத்து ஏயோட மதிப்பு 1. இனி வெளியே எக்ஸ் இருக்குது, எக்ஸோட மதிப்பு 3 இன்டூ ஏ. கூட்டல் ஏயோட மதிப்பு 1, பியோட மதிப்பு -2, சியோட மதிப்பு 4. இப்போ அடுக்கில் 3. அப்போ இந்த 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குங்க. 3 9, 9 3 27. அடுத்து ஏ கியூபோட மதிப்பு ஏ கியூப் தான். கூட்டல் இனி 1 4 ரெண்டுமே ப்ளஸ். அப்போ கூட்டுங்க. 1 4 கூட்டினா 5. பாக்கி -2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி 3 ஸ்கொயரோட மதிப்பு 9, ஏ ஸ்கொயரோட மதிப்பு ஏ ஸ்கொயர் தான். கூட்டல் இனி இதை சால்வ் பண்ணலாம். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். 2 2, திரும்பவும் மைனஸை எழுதிருங்க. இனி 4 8. அடுத்து இது ரெண்டுமே ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 4 1 4. வெளியே 3 இன்டூ ஏ இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் அப்படியே வந்துடும். இனி பெருக்குங்க. 2 2, 2 4 பெருக்குனா 8. இப்போ 27 ஏ கியூப் அப்படியே வந்துடும். இனி கூட்டல் 5லேருந்து 2 கழிச்சா 3, வெளியே 9 ஏ ஸ்கொயர் இருக்குது. கூட்டல் இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே மைனஸ். ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். 2 8 கூட்டினா 10. பாக்கி +4. ஒரு மைனஸ்னால் என்ன பண்ணணும்? கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 4 விடைங்க 10 பெருசு, அதோட குறியீடு மைனஸ். கழிங்க. 10லேருந்து 4 கழிச்சா 6. வெளியே 3 இன்டூ ஏ இருக்குது. அடுத்து -8. இனி சால்வ் பண்ணலாம். 27 ஏ கியூப் கூட்டல் 9 27. அடுத்து ஏ ஸ்கொயர், ஒரு மைனஸ் அப்படியே வந்துடணும். 6 3 18 இன்டூ இந்த ஏ. அடுத்த -8. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் அந்த சம்.